இப்போ ஏதாவது ஒரு ஆள் இப்போ நம்மள்ட்ட இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸை நம்ம கண்ட உடனே இப்படி நம்மளை இப்படி சேகன் குடிக்கன்னா இந்த ஆள் நமக்கு இப்போ வேண்டாமா, நமக்கு ஒரு விரோதம் உள்ள ஆள்னு வைங்க, ஏதோ ஒரு விரோதம் எனக்கு அவருக்கு இருக்குதுன்னு நம்ம சும்மா இப்படி கண்டாச்சு, பல நாளத்தை பிறகு கண்டாச்சு, திடீர்னு இப்படி பேசியும் இப்போ அவர் கொஞ்சம் நல்ல வர்மம் தெரிஞ்ச ஆள்கள். அப்போ இப்போ நமக்கு தெரியலன்னு வைங்க, இப்போ இல்லை எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரியலன்னு வைங்க, ஏதோ தெரிஞ்சோ தெரியலையோ இந்த இடத்த நம்ம இப்படி பிடிக்கும்போது இது கவலை வருவோம். இந்த இடம் இந்த பகுதி கவலி வருவோம். இது மேல் கவுளி, இது விடுகவுளி, இது படுகவுளி, இது தொடுகவுளி, இது கவலி அடங்கல், மேலே வர்றது கவலி அடங்கல். அதை சரிச்சு கொடுக்கணும். அப்போ இதுல நம்ம என்ன பண்ணியன்னா இப்படி பிடிச்சுக்கிட்டு இந்த ஆளை என்ன பண்ணியன்னா நம்ம இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா சடனா இப்படி பிடிச்சுக்கிட்டு பாத்துடுங்க, இந்த கையை இப்படி மறைச்சு இப்படி பிடிச்சிட்டு இப்படி வைக்கணும். பிடிச்சிட்டு ஆள் இருந்துருவாரு. புரியுதா? அவ இப்படி கையை இப்படி கொடுக்கவே அப்படி பண்ணிடணும். பிடிக்காம இருந்து இந்த தம் வரல, இந்த இதுல கணை இருக்கணும். கணைன்னு உள்ளது இப்படி பிடிச்சிட்டு இந்த கையை இங்க கொடுத்து இந்த இடத்த கரெக்டா எடுங்க. இந்த இடத்த இப்படி கொடுத்து இந்த இடத்த இங்க தாக்கணும். இந்த இடத்த இப்படி தூக்கணும். தூக்கிட்டு இப்படி வச்சணும். இப்படி வச்சுட்டா உடனே வலி அதிகமா இருக்கும். 3 மணி நேரம் கழிச்சு இந்த கையில வீக்கம் போடும். உடனே கொஞ்சம் பெயினா இருக்கும், அவ்வளவு அடிச்சிடும். 3 மணி நேரம் கழிச்ச பிறகுதான் வீக்கம் தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தடவி, இப்ப நான் சுழற்சி பண்ணியல, இதெல்லாம் தீர்வு ஆகாது, இதெல்லாம் சும்மா இருந்தாலும் அந்த மசில் பெயின் இல்லாம இருக்கிறதுக்கு இது பண்ணியது. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருந்ததுன்னா இந்த இதுல இருந்து இந்த கம்குடியில இருந்து 2 விரலுக்கு முன்னால வர நரம்ப பிடிச்சு இப்படி பிடிச்சு டைட் பண்ணி இப்படி இழுத்து விடணும். இழுத்து உருவி விடணும். அந்த நரம்பை உருவி விட்டு இங்க நீங்க எடுத்து இந்த முண்டா வருமத்துக்கும் கீழே உள்பக்கம் இருக்கு இந்த இடத்த கிராயில் வரணும். இந்த இடத்த இப்படி சும்மா தூக்கி விடணும். அழுத்திடக்கூடாது. அழுத்தினா வெள்ளணுக்கள் உடம்புல கூடும். இந்த இடத்த இப்படி அழிச்சு விட்டுட்டு இந்த இதுல ஒரு கோச்சக்காயில் வரமே இருக்கு. இந்த இடத்த இப்படி சும்மா 2-3 கொட்டு கொட்டி விட்டுச்சு இந்த நடு விரலையும் கடைசி விரலையும் பெருவிரலையும் மோதிர விரலையும் நுரையீரலையும் நான் சொன்னது போலதான் விரல் பண்ணணும். மாத்தி மாத்தி பிடிச்சா சிக்கல் ஆயிரும். அப்புறம் இந்த கவலிகளை இப்படி அசைச்சு இந்த பக்கம் அசைச்சு இப்படி ஒரு நெட்டி விட்டு இந்த பக்கத்தை எடுத்து இப்படி ஒரு நெட்டி விட்டு இந்த காதை இந்த குட்டி உடம்பத்தை முன் பின்ன அசைச்சு 2 காதலையும் முன்ன பின்ன இப்படி அசைச்சு விட்டீங்கன்னா சரியாயிரும். இல்லாம இருந்தா 3 மணி நேரம் கழிச்சுதான் விஷயம் தெரியும். வீக்கம் போடும். கவனிக்காம இருந்தா கை சும்போம். நன்றி, வணக்கம்.